பொருளாதார ரீதியாக திமுக தான் ஜனநாயக படத்தை வெளில விடாத அடிச்சாங்க. 500 கோடி நஷ்டம். காங்கிரஸ்காரங்க ஏன் அதை பண்றாங்க? தமிழ் வர்சஸ் கர்நாடிகாங்க இந்த மாதிரி கொண்டு வராங்க. எந்த அரசாங்கம் பாஜக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, தவேகா இருந்தாலும் சரி, எதற்காக அதை ராகுல் காந்தி ஒத்து போறாரு? அதுக்கு he should now intervene. 2 பேரும் ஒன்னா இருங்கன்னு சொல்ல வேண்டாம். செந்தில் பாலாஜி அவர்களுடைய விஷயத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குது? அரசியல் ரீதியாக அணுகாமல் சட்ட ரீதியாக திமுக அணுகுகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், 5ஆம் தேதி முதலமைச்சர் பட்ஜெட் செஷன்ல தனக்கு முதல் எதிரியாக கருதக்கூடாது உதயநிதி ஸ்டாலினை கூட அல்ல, செந்தில் பாலாஜியை தான். செந்தில் பாலாஜி டிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றதுனால அதை புல் அவுட் பண்ணணும்னு பாக்குறாரு விஜய். அது நடக்கல. கோர்ட் மூலமா பண்றாங்க. அரசியல் விஷயத்தை அரசியல் ரீதியாகத்தான் எடுக்க முடியுமே தவிர சட்ட ரீதியாக போய் நீங்க தப்பிக்க முடியாது. ஒரு நாள் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆயே தீவார்கள். செந்தில் பாலாஜி அவர்களை பாஜக பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குதோ அப்படின்ற ஒரு பார்வையை நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. இவங்க சும்மா சொல்லிக்கலாமே தவிர ஓவரால் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன் வளரவே வராது. பாஜக பண்ணிட்டு என்ன பண்ண போறாங்க? செந்தில் பாலாஜி முதலமைச்சர் ஆக்க போறாங்களா? கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி வைக்கிறதுக்கான ஒத்திகையா தான் எல்லாருமே பாத்திருக்காங்க. நீங்க வெளியில வருவாங்கன்ற அளவுக்கு பேசுறீங்க. அதுக்கு அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த காங்கிரஸ்காரங்க குறைச்சி கொடுக்குறாங்க. ஏமா அது நீங்க தனி சீஃப் மினிஸ்டர் வராதுன்னு சொல்லி சொல்லுங்க. ஜனநாயகம் படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிறீங்க? why should he make that as a clause condition? ஏன்னா பொருளாதார ரீதியாக திமுக தான் ஜனநாயக படத்தை வெளில விடாத அடிச்சாங்க. 500 கோடி நஷ்டம். காங்கிரஸ்காரங்க ஏன் அதை பண்றாங்க? மீதி ஸ்டேட் ஏன் பண்ணல? இப்போ கேரளால ஓடுது, ஆந்திரால ஓடுது, கர்நாடகால ஏன் பண்றாங்க? கலெக்டா பண்றது. தமிழ் வர்சஸ் கர்நாடிகாங்க இந்த மாதிரி கொண்டு வராங்க. எந்த அரசாங்கம் பாஜக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, தவேகா இருந்தாலும் சரி, எதற்காக அதை ராகுல் காந்தி ஒத்து போறாரு? அதுக்கு he should now intervene. 2 பேரும் ஒன்னா இருங்கன்னு சொல்ல வேண்டாமோ? பாக்கல நாளைக்கு ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்றத பொறுத்து மறுபடியும் ஒரு நேர்காணல கேக்குறையா. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்துக்கு வரும் ஐயா. ஏன்னா இதுக்கு முன்னாடி தாவேக எம்எல்ஏக்களை பேரம் பேசின வழக்குல கையெழுத்து போட சொன்னாங்க. ஒரு 3 நாள் ஆஜராகி கையெழுத்து போட்டாரு. அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லைன்னாரு. அதுக்கப்புறமா 2 நாளா ஆள் எங்க போனார்னே தெரியல. தலைமறைவு, கையெழுத்து போட ஆள் வரலன்னாங்க. திடீர்னு லஞ்ச ஒழிப்புத்துறையில கிட்டத்தட்ட ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த டாஸ்மார்க் முறைகேடு பண்ணதுல ஒரு வழக்கு தொடுத்தாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு மேக்னான்ற நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அடுத்த கணமே பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் நாங்க முன்ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இந்த செந்தில் பாலாஜி அவர்களுடைய விஷயத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குது? உங்களுடைய விரிவான பார்வையா? அரசியல் ரீதியாக அணுகாமல் சட்ட ரீதியாக திமுக அணுகுகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், 5ஆம் தேதி முதலமைச்சர் பட்ஜெட் செஷன்ல செந்தில் பாலாஜியை அரசாங்கத்தினுடைய அந்த பட்ஜெட் பிரசன்ட் பண்ணும் பொழுது தனக்கு முதல் எதிரியாக கருதக்கூடாது உதயநிதி ஸ்டாலினை கூட அல்ல, செந்தில் பாலாஜியை தான். அதனால அவர் வரக்கூடாதுன்னு பார்த்தாங்க. அது நடக்கல. 1. 2வது, செந்தில் பாலாஜி டிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றதுனால அதை புல் அவுட் பண்ணணும்னு பாக்குறாரு விஜய். அது நடக்கல. கோர்ட் மூலமா பண்றாங்க. அரசியல் விஷயத்தை அரசியல் ரீதியாகத்தான் எடுக்க முடியுமே தவிர சட்ட ரீதியாக போய் நீங்க தப்பிக்க முடியாது. ஒரு நாள் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆயே தீவாருங்க. பார்த்துட்டே இருங்க. ஏன்னா இப்போ தொடர்ந்து 2 நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஆஜராகி கையெழுத்து போடல அப்படின்னா அரெஸ்ட் வாரண்ட் அனுப்புறதுக்கான ரூல்ஸ் இருக்குதா இல்லையா? இருக்கு. அதுக்காக நான் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் போலீஸ்காரனையும் இது பண்ணிட்டாரு. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லலாமே, நான் ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன், எங்களை அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்ல. அதுக்காக சுப்ரீம் கோர்ட் நேற்று சொல்லிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணாதீங்க, பெயில் கொடுத்துட்டாங்க. இனிமேல் அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி 5 கேஸ்ல 3 கேஸ் தான் ரிவா இருக்கு. இன்னும் 2 கேஸ் என்னைக்கான உள்ள தரலாமே. அது சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணலையே. தாவேக எம்எல்ஏக்கள் பேரம் பேசின வழக்குல இன்னும் முழுமையா அவர் போய் ஜாமீனுக்கு கண்டிஷனோட கொடுத்த பெயிலே கையெழுத்து போடாம இருக்காருல்ல. இவருக்கு இப்ப அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது நமக்கு டாஸ்மார்க் முறைகேடு வழக்குல தானே? ஆமாமா. ஆக மொத்தம் அந்த ஒரு வழக்கு ஓப்பனா இருக்குல்ல. ஆமா. எந்த பக்கம் போனாலும் ஏதோ ஒரு பக்கத்துல அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? எல்லா அரசியல் கட்சியும் செய்வதுதான். ஆனால் திமுக எக்ஸ்ட்ராவா பிக் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த RS பாரதி போன்றவர்களுக்கு
பாஜக மீது அன்பு காதல் வந்து விட்டதே தவிர தமிழகத்தின் மீது ஒரு தமிழக முதலமைச்சர் மீது எத்தனையோ கேஸ்ல வந்து என்டாங்கிள் பண்ணணும்னு பாக்க சுத்தி வளைச்சு விட்டணும்னு பாக்குறாங்க. ரெண்டுத்துல பண்ணிட்டாங்க. ஒண்ணுத்துல தோத்து போயிட்டாங்க, ஒண்ணுத்துல ஜெயிச்சிட்டாங்க, இன்னொன்னு தோத்து விடுவாங்க. அது ஒரு டாஸ் பண்றது தானே மாதிரி. அரசியலையும் சட்டத்தையும் ஒன்றாக இணங்கி அரசியல் ரீதியாக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு பிஜேபி தமிழ் வெற்றி கழகத்தை எதிர்த்து திமுக செயல்படுகிறது. இல்ல இவ்வளவு நாள் முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டப்பெல்லாம் திமுக வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இலாக்கா இல்லாத அமைச்சர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை தடவை பேசினாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்காக குரல் கொடுத்தாங்க. ஆனா முதல் முறையா நேத்து நடந்த விஷயத்திலேயோ இந்த வழக்குலயோ எந்த விஷயமுமே ஸ்டாலின் அவர்கள் கருத்தே தெரிவிக்கலையே. என்ன ரீசன் ஐயா? காரணம் என்ன என்று கேட்டால் அவங்க வழக்கறிஞர் பார்த்துப்பாங்க, இது அரசியல் ரீதியாக அல்ல சட்ட ரீதியாக போய் விட்டதுட்டு எதர்ச்சியா இருந்துட்டாரு. தவிர நம்ம அவருடைய மகனுக்கு கத்து தர்றாரு அரசியல் எப்படி பண்ணணும்ட்டு. உதயநிதி பார்த்துக்கிட்டுமே விட்டுருப்பாரு, வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா உதயநிதி நம்மளுடைய ஒரு கருத்து அந்த மாதிரி. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்த உடனே நிறைய பேருடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களை பாஜக பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குதோ அப்படின்ற ஒரு பார்வைய நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. அதனாலதான் திமுகல இருந்து எந்த குரலும் வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு பார்வையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்களே. தப்பு 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 தப்பு. பாஜக செந்தில் பாலாஜிக்கு கஷ்டம் இதுவே கிடையாது. நத்திங் ஸ்நான பிராப்தி கிடையாது. அது தப்பு. இவங்க சும்மா சொல்லிக்கலாமே தவிர ஓவரால் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன் வளரவே வராது. பாஜக பண்ணிட்டு என்ன பண்ண போறாங்க? செந்தில் பாலாஜி முதலமைச்சராக்க போறாங்களா? செந்தில் பாலாஜியுடைய கருத்து தண்ணியில மீன் இருக்கிறது மட்டும் ஜோரா இருக்குமா? தண்ணி மீன் எடுத்துட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அவர் வெளில வந்தாருன்னா ஒண்ணுமே கிடையாது. அதுக்காக பாஜக பண்ண ஒண்ணும் இல்லாத ஆயிடுவாரு. பாஜக வந்து செந்தில் பாலாஜிக்கு வலை விரிக்கலான்றீங்க போல. இதுக்கு வேற விரிக்க சான்ஸ் கிடையாது. அவர் சட்ட ரீதியா வென் பண்ணிட்டு வந்திருக்கார தவிர அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாளுக்கு வந்து செந்தில் பாலாஜி மீதும் ஒரு கூட்டு வரப்போகுது கௌரவ விஷயத்துல. அதை எப்படி அந்த இருந்து முன்னாடி அரசாங்கத்து மேலும் சொல்லுவாங்க. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது கேஸ் தான் டிஃபரன்ஸ் ஆகுமே தவிர இந்த கேஸ் தான் அவங்க அங்க இருக்கான்ட்டு பர்டிகுலரா ஒரு பிக்ஸ் பண்ண முடியாது ரவினா. ஓகே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் ஐயா. ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து இப்ப சமீப காலமா எல்லாருமே தமிழ் தாய் வாழ்த்து தான் வந்து முதல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற அவையில பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து வந்து முதல்ல போட்டீங்க அப்படின்னா 3 வருஷம் சிறை தண்டனை வந்து வந்தே மாதர மசோதா சட்டம்னு ஒண்ணு இயற்றுறாங்க. இத பத்தி நம்மளுடைய மக்களுக்கு தெளிவா புரியும்படியான ஒரு விளக்கம் ஐயா. இதுல உள்ள சிக்கல் என்ன ஐயா? சிக்கலே கிடையாது. விஜய் அவர்கள் நன்றாக அதை அணுகுமுறை செய்து விட்டார்கள். தமிழகத்தினுடைய அரசாங்க பங்கனா இருந்ததுன்னா தமிழ்தாய் வாழ்த்து முக்கியம். அதுல இருந்து பின்னாடி இல்லை. அதுக்கு மோடியும் ஒப்புக்கொண்டு விட்டார். இரண்டாவதாக தமிழகத்தில் பிரதமரோ துணை ஜனாதிபதியோ வந்தார்களேயானால் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆணைக்கு இணங்க வந்தே மாதரம் முதலாக இருக்கும், தமிழ்தாய் வாழ்த்து மருந்தாக இருக்கும், ஜனகண 3ஆவதாக இருக்கும் என்று வரையறை கொடுத்துட்டாங்க. அதை விஜய் புரிஞ்சுட்டார். ஸோ therefore there is no confusion. அதனால்தான் தமிழ் வாழ்த்து பாட வந்தே மாதரம் தமிழ்நாடு சட்டசபையில பாடவே இல்லையா? சொல்ல வேண்டாமா? இப்ப இது தமிழகத்துல வந்து தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதா போட்டா 3 ஆண்டுகள் சிறை அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வர்றது ஆரோக்கியமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 3 ஆண்டுகள் சிறை ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பிரதமர் பங்கன்ல கவர்னர் பங்கன்ல மாறினால்தான் 3 ஆண்டு சிறை. தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சரி. இன்னைக்கு பாருங்க அந்த போலீஸ் விழால தமிழ்நாடு வாழ்த்து தான் பாடினாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அது மட்டும் விஜய் கரெக்டா இருக்காரு. இவங்க குழப்பி விடுறாங்க. தமிழக அரசாங்க பங்கன்ல தமிழ்நாடு வாழ்த்து முதல் ஏன்னா சட்டமன்றத்தை பண்ணிட்டு காமிச்சிட்டாரு அவரு. வந்தே மாதம் பாடலே இல்லை தமிழ்நாடு அரசாங்கத்துல சட்டசபையில. அத ஸ்பீக்கர் பிரபாகரன் ஒழுங்கா சொல்லிட்டாரு. பிரபாகரன் ஓப்பனா சொல்லிட்டாரு, எங்க சட்டமன்றத்துக்கு உள்ள வந்ததுன்னா எங்களுடைய ரூல் தான் பிரவேல் ஆகும்னுட்டு. 3 ஆண்டுகள் சிறை இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம் ரபீனா. நீட் விவகாரம் அப்படின்றது வந்து வினாத்தாள் கசிஞ்சதுலதான் வந்து தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலக சொன்னாங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதுமே நீட்டே வேணாம் அப்படின்ற அளவுக்கு பல கட்சிகள் போராட்டத்தை எடுத்திருக்காங்க. இதுல திராவிட கழகம் வந்து நாங்க பெரியார் திடல்ல போய் போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு கேட்கும்போது தாவேக அரசு மறுப்பு தெரிவிச்சிருக்குது. சட்ட ஒழுங்கை பார்த்துதான் மாட்டாம் என்று சொல்லுகிறாரே தவிர மற்றதுக்கு போராட்டத்திற்கு தடை இல்லவே இல்லை. வேண்டுமென்றே சொல்லுகிறார்கள். இந்த கோர்ட் மூலமா போய் வாங்கிக்கிட்டுமே சில கண்டிஷன் போடுவாங்க, பண்ணிட்டு பண்ணு. விஜய்க்கு தடை போட்டாங்க.
விஜய் அரசாங்கம் திராவிட கழகத்துக்கு தகுதி போட்டா பெருசு பண்றாங்க. இதே திருமாவளவன் அப்பயும் சொல்லல விஜய் தடைப்பட்டு போகுது, இப்ப ஒண்டி ஏன் சொல்றாரு? காரணம் என்னன்னு கேட்டால் அந்த கோர்ட் மூலமா வரட்டும், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய போராட்டத்தை மத்திய கவனத்தில் வைத்துக் கொண்டுதான் தடை கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அது பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நீட் விவகாரத்தில் விஜய் கிளியரா இருக்காரு. தமிழ் வெற்றி கழகத்தினுடைய பாலிசியே நீட் வேண்டாம் என்பதுதான். கண்டிப்பா கண்டிப்பா அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்றத மத்திய அரசு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே. அது ஏன்னா இது பல காலமா போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடணுமா இல்லையா? நீங்க மத்திய அரசாங்கம் போது என்ன பண்ணாங்க அது சொல்லுங்களேன். சுப்ரீம் கோர்ட்ல போய் உதயநிதி அவர்கள் வந்து ரகசியம் இருக்குனாரு, கடைசி வரைக்கும் ரகசியத்தை சொல்லவே இல்லை, பாக்கெட்லயே வச்சு ஒழிச்சுட்டு போயிட்டாரு. 5 வருஷமா மூடி வச்சிருந்தாங்க ரகசியத்தை. ஆமா. மிக்க நன்றி. ஓகே ஐயா, கண்டிப்பா கண்டிப்பா மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திக்கிறேன். நன்றி நன்றி ஐயா. நன்றி. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.